இலங்கையினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நாளை என்பது ஒரு முக்கியமான நாளாக ஆரம்பிக்க இருக்கிறது. காரணம், ஜனாதிபதி தேர்தலுக்கான அதிகாரம் என்பது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு செல்கின்ற நாளாக நாளைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்றது. நாளைய தினம் எந்த அளவு தூரம் ஒரு முக்கியமான ஒரு நாளாக ஆரம்பிக்க இருக்கிறதோ அதே போலத்தான் கடந்த 14ஆம் தேதி என்பதும் அரசியலிலே ஒரு முக்கியமான நாளாக இருந்தது. காரணம், கடந்த 14ஆம் தேதி பல அரசியல் கட்சிகள் கூட்டணிகள் சேர்ந்து நடத்திய மக்கள் கூட்டங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தம்பிக்க பெரேரா கடந்த 14ஆம் தேதி காலியிலே ஒரு மக்கள் கூட்டத்தை நடத்தியிருந்தார். அதே போன்று தேசிய மக்கள் சக்தி கம்பஹாவிலே அவர்களுடைய இளைஞர் மாநாட்டை நடத்தியிருந்தது. அதே நாளில் தான் பதுளையில் நிமல் லான்சா சுதந்திர கட்சி கூட்டணி சேர்ந்து புதிய கூட்டணி சேர்ந்த ஒரு கூட்டமும் நடத்தப்பட்டது. அதே போன்று அதே நாளில் கண்டியில் மஹிந்தானந்த அலுத்கமிகே ஆகியோருடைய தலைமையில் மொட்டு கட்சியிலிருந்து இப்போது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அவர்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தார். அந்த கூட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த 14ஆம் தேதி நடந்த இந்த கூட்டங்களில் குறிப்பாக பதுளையிலே நடந்த கூட்டம் பேசப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அரசியல் விருப்பத்தோடு அரசியல் காய்ச்சலோடு மக்கள் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்ட ஒரு காலம் இளைஞருடைய வரலாற்றில் பழைய வரலாறுகளில் தான் இருக்கிறது. ஆனால் இப்போதைய காலத்தை பார்க்கின்ற போது இந்த அரசியல் காய்ச்சலோடு அரசியல் விருப்பத்தோடு மக்கள் அரசியல் கூட்டங்களில் பங்கு கொள்வது என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கட்சிகள் பஸ்களில் ஆக்களை ஏற்றுவதற்கும் சாப்பாடு பார்சல் கொடுத்தும் அதே நேரம் குடிப்பதற்கு கொடுத்தும் ஆக்களை இந்த அரசியல் கூட்டங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். ஒரு கட்சி எந்த அளவு தூரம் பணத்தை செலவிடுகிறார்கள் என்பதை இப்போது நடக்கின்ற அரசியல் கூட்டங்களுக்கு வருகின்ற மக்கள் எண்ணிக்கையை பார்த்தால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எஸ்ஜேபி அதே போன்று தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அலை என்பது இருந்தது. இப்போது பார்க்கின்ற போது மொட்டு கட்சி லான்சா சுதந்திர கட்சியினுடைய இந்த கூட்டணிக்கு மக்கள் அலை என்பது இப்போது வர ஆரம்பித்திருக்கிறது. இந்நிலையில் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு மும்முனை போட்டியா அல்லது 4 முனை போட்டியா என்கின்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. காரணம், பதுளையிலே இடம்பெற்ற லான்சா சுதந்திர கட்சியினுடைய புதிய கூட்டணி மேடையிலே துமிந்த திசாநாயக்க சொல்கின்ற போது எங்கள் கூட்டணியிலிருந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வருவார் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே களத்தில் 2 பேர் தங்களை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். ஒன்று அனுரகுமார் திசாநாயக்க, அதே போன்று சஜித் பிரேமதாச. இன்னொரு பக்கத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருவாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவர்கள் இல்லாமல் லான்சா சுதந்திர கட்சியினுடைய கூட்டணி இன்னும் ஒரு புதிய வேட்பாளரை இறக்கப் போகிறார்களா என்ற ஒரு கேள்வி அளிக்கிறது. அப்படி இறக்கினால் 4 முனை போட்டியாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது இருக்க போகிறது. எப்படி இருந்தாலும் இவர்களுடைய இந்த மேடைகள் ஜனாதிபதி ரணிலை பற்றி இவர்கள் பேசினாலும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ வேட்பாளராக ஜனாதிபதி ரணிலை அவர்கள் சொல்லவில்லை. அதே போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்றும் இன்னும் சொல்லவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ரிஷாட் பதியுதீன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க போவதாகவும் இந்த விடயத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் இவர் கூறியதாகவும் லீடர் தமிழ் செய்தி வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லீடர் தமிழ் வெளியிட்ட இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம்தான், கடந்த வாரம் ரிஷாட் பதியுதீனுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையிலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போது ரிஷாட் பதியுதீன் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் கூறிய ஒரு விடயம் தான், இப்போதைய கணக்கெடுப்பின்படி சஜித் பிரேமதாச தான் முன்னிலையில் இருக்கிறார். சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ரிஷாட் பதியுதீன் சந்தோஷ் ஜாவிடம் கூறியதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளித்த சந்தோஷ் ஜா, நீங்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு தருவதற்கு தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இதற்கு பதிலளித்த ரிஷாட் பதியுதீன், நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு எங்களுடைய கட்சி ஏற்கனவே தீர்மானித்திருப்பதாக அந்த இடத்திலே பதிலளித்திருப்பதாக லீடர் தமிழ் செய்தி வெளியிட்டிருந்தது. இதற்கிடையில் இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்து ரிஷாட் பதியுதீன் பக்கத்தில் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம்தான் இவ்வாறான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்திகள் எந்த விதமான உண்மையும் இல்லை. சந்தோஷ் ஜாவிடம் நாங்கள் சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய கட்சி தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை. கட்சி தீர்மானித்ததன் பின்னர் தான் நாங்கள் அது தொடர்பிலே வெளியிடுவோம் என்று செய்திக்கு மறுப்பு தெரிவித்து ரிஷாட் பதியுதீன் பக்கத்தில் இருந்து ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில தினங்களுக்கு முன்னர் மன்னாரிலே
ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரபஞ்சம் வேலை திட்டத்தில் சஜித் பிரேமதாசவோடு ரிஷாட் பதியுதீனும் அதே போன்று செல்வம் அடைக்கலநாதனும் பங்கு கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய ஊடக சந்திப்பிலும் கூட எஸ்.எம். மரைக்கார் இவ்வாறான ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். ඊයේ දවසේ මන්නාරම මේ ඉන්නේ රිෂාඩ් බදුරුදීන් මැතිතුමා, මේ ඉන්නේ මැද ඉන්නේ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා, එහා පැත්තේ ඉන්නේ செல்வம் அடிக்கலநாதன் மெத்துமா. சிங்கள புத்கலையா இன்னும் மேத முஸ்லிம் புத்கலையா இன்னவா ඊළඟට இன்னும் දෙමළ පුද්ගලයා. එනිසා அண்மையில் மன்னாரிலே இடம்பெற்ற நிகழ்வின் போது சஜித் பிரேமதாசவுக்கு பக்கத்திலே ரிஷாட் பதியுதீனும் மற்ற பக்கத்தில் செல்வம் அடைக்கலநாதனும் இருந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய ஆதரவு என்பது சஜித் பிரேமதாசவுக்கு இருக்கிறது. எனவே சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் முஸ்லிம் ஆதரவு இருக்கிறது. எனவே அவர் ஜனாதிபதி ஆகுவது என்பது நிரூபணமாகிவிட்டது என்பதான ஒரு பாணியிலே எஸ்.எம். மரைக்கார் இன்றைய ஊடக சந்திப்பிலே பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கதை இப்படி இருக்கின்ற போது தயாசிரி ஜெயசேகர எஸ்ஜேபியில் இணையப் போவதான ஒரு கதையும் பேசப்பட்டு வருகிறது. சஜித் பிரேமதாசவினுடைய ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா, ரஞ்சித் மதுவ பண்டார ஆகியோருடன் தயாசிரி ஜெயசேகரவினுடைய இந்த டீம் சந்தித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பு என்பது ஒரு சாதகமாக அமைந்திருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே டலஸ் அழகப்பெருவனுடைய அணியும் ஜிஎல்பிரினுடைய அந்த அணியும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. இப்படி இவர்கள் எல்லாரும் வருகின்ற போது அவர்களுக்கான பதவிகள் வரப்பிரசாதங்களை கேட்டு உள்ளே வருகின்ற போது ஏற்கனவே எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற உண்மையான எஸ்ஜேபியாக்களுக்கு இது ஒரு தலையீடியாக மாறி இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு அவர்களுடைய இடம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இவர்களுக்கு இதைவிட அடுத்த முறை எப்படி பாராளுமன்றத்துக்கு வருவது என்கின்ற ஒரு பிரச்சனை இருப்பதால் இவர்கள் இந்த விடயத்தை கண்டுகொள்வதாக இல்லை. இவர்கள் முழுக்க முயற்சிப்பது அடுத்த முறை நாங்கள் எப்படி பாராளுமன்றத்துக்கு வருவது என்பதன் காரணமாகத்தான் இவர்கள் இப்போது இது தொடர்பாக எதுவும் பேசாமல் இருப்பதாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் தான் இன்றைய அரசியல் கள நிலவரம் என்பது இருக்கிறது.